அப்துல் கலாம் அவருடைய வீட்டில் வந்துட்டு யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க, யார் யாரெல்லாம் வந்து இரங்கல் செய்தி அங்கே பதிவு பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் பற்றி சொல்லுங்க பாலா. ராமேஸ்வரத்தில் உள்ள முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு அப்துல் கலாம் அவர்கள் இல்லத்தில் ஊர் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் அனைவரும் வந்து கொண்டிருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரம் வரும் சுற்றுலா பயணிகளும் அவருடைய செய்தியை இரங்கல் செய்தியை கேட்டு அவர்களுடைய வீட்டிற்கு அவர்களுடன் சந்தித்து சென்று கொண்டிருக்கின்றனர். அதுபோக சற்று முன்பு நடிகர் தாமு அவர்களும் இப்பொழுது நம்மளுடன் மேலும் கருத்துக்களை பதிவு கொள்வதற்கு பாடல் ஆசிரியரும் தேசிய விருது பெற்ற திரு அப்துல் கலாம் அவர்கள் கையால் தேசிய விருது பெற்ற நடிகரும் மற்றும் பாடகருமான விஜய் அவர்கள் இருக்கிறார். மேலும் அவர் நம்மளிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். சார், இப்போ நீங்கள் அவர்களுடைய அந்த பாடல் இப்போ நீங்கள் பாடினீங்களா, அந்த பாடலை மக்களுக்கு கண்டிப்பாக தந்தி டிவியின் வாயிலாக நீங்கள் பகிரட்டும். அதாவது சார், இன்றைக்கி ஒரு நான் முதலே சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவுமே இன்றைக்கி ஒரு பெரிய இழப்பை சந்தித்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நிஜமான ஒன்று. ஒவ்வொரு பூக்களுமே பாடலை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட நான் தேசிய விருது வாங்குறதுக்காக போய் ஜனாதிபதி மாளிகையில் ஒரு 20 நிமிடங்கள் அவரை சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ டெல்லியில் பேசும்போது என்னுடைய குடும்பத்தாரோட போயிருந்தேன். அப்போ அவர் எங்கள் கூட பேசின நேரத்தை விட என்னுடைய குழந்தைங்களோட பேசின நேரம் தான் அதிகம். அந்த குழந்தை உள்ளம் தான் எங்களுக்கு அவரை பார்த்து வியக்க வச்சது. ஜனாதிபதி மாளிகை அவ்வளவு பிரம்மாண்டமாக, அவ்வளவு அலங்கரிக்கப்பட்ட ஒரு மாளிகையில் அவ்வளவு எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த, இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மகாத்மாவாகத்தான் நாம் எல்லாருமே அவரை பார்க்குறோம். அப்படி ஒரு எளிமை, அவ்வளோ ஒரு தூய்மையான உள்ளத்தோடு இந்த தேசத்திற்காக தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டவர். பிரமிக்கக்கூடிய விஷயமே, இங்கே தமிழகத்தில் மாத்திரம், ராமேஸ்வரத்தில் மாத்திரம் இந்த சோகம் துக்கம்ங்கிறது கிடையாது. இன்றைக்கி இந்தியாவில் எந்த மதம், மாநிலம் எங்கே போய் பார்த்தாலும் இந்த கலாம் அவர்களுடைய மறைவு இவ்வளோ பெரிய துக்கத்தையும் ஒரு ஆழமான கண்ணீர் அஞ்சலியும் எல்லா இடத்துலையுமே ஏற்படுத்தியிருக்கு. அப்படிங்கும்போது அவரை எவ்வளோ தூரம் மக்கள் எல்லாருமே எல்லை கடந்து நேசிச்சிருந்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் தெரிய வருது. ஸோ அப்போ ஒவ்வொரு பூக்களுமே பாடல் எழுதி அந்த 2 வரிகளை சொல்ல சொன்னார். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா உங்களுடைய அக்னிச்சிறகுகள்லாம் படித்து வளர்ந்த பல ஆயிரம் பேர்களில் பல லட்சம் பேரில் நானும் ஒருத்தன். ஸோ உங்கள் கருத்துக்களை மையப்படுத்தி தான் இந்த பாடல் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, என்னென்ன வரிகள் சொல்லு அப்படின்னாரு. சொல்லிகிட்டே வந்தேன். கடைசி வரி சொல்லும்போது சிரித்தார். ஏன்னா அது அவருடைய வரி. ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும் சொல்லி அவருடைய உலகத்திற்கு அவர் சொல்லுகிற ஒரு பெரிய மெசேஜாக அந்த தான் சொல்லிகிட்டே இருந்தார். ஸோ அந்த ஒரு செய்தியை சொல்லும்போது சிரிச்சுட்டு, இப்போ பாடி காட்ட முடியுமான்னாரு. அப்போ அந்த 2 வரி பாடி காமிச்சிட்டு எங்கள் குடும்பத்தை எல்லாரையும் பார்த்து நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பாடுங்கன்னாரு. எல்லாருமே அதை பாடி காட்டும்போது அவருடைய மகிழ்ச்சியை அதை கிரகித்து கொண்ட விதமும், அந்த தேசிய விருதை கொடுத்துட்டு அந்த மேடையிலே கைகளை பற்றி வாழ்த்துக்கள் விஜய் அப்படின்னு சொன்ன அந்த நிகழ்ச்சி இன்னமும் என்னால் மறக்க முடியல. ஸோ அவர் இந்த கனவு காணுங்கள்னு சொன்னது மாதிரியே அவர் மறைந்து விட்டார், மரணமடைந்து விட்டார்னே நம்மளால் சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த இந்திய இளைஞர்களுடைய கனவாக எல்லாருடைய கண்களிலுமே அவர் என்றைக்கும் நிறைந்திருப்பார் அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. தற்பொழுது அவர் அவருடைய துக்கத்தை நம்மளிடம் பகிர்ந்து கொண்டுள்ளார். மேலும் இங்கே பகுதியில் இருந்து மக்கள் அனைவரும் தொடர்ந்து அவருடைய இல்லத்திற்கு கொண்டே இருக்கின்றனர். பாலா, இப்போ உங்களிடத்துல மேலும் பல பேர் இருக்காங்க, குழந்தைகளும் எல்லாமே இருக்காங்க. இப்போ ஏற்கனவே திரு விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி அப்துல் கலாம் ஒரு குழந்தை உள்ளம் கொண்டவர். குழந்தைகளை பார்க்கும் பொழுது தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி பல்வேறு விஷயங்களை அவங்க கிட்ட பகிர்ந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க இருக்கிற குழந்தைகள் கிட்ட கேளுங்க, அவங்களுக்கு அவர்கிட்ட ஏதாவது பேசியிருக்காங்களா, அதை பற்றியான நினைவுகள் ஏதாவது இருக்கான்னு கேளு. தற்பொழுது உங்கள் குழந்தைகளும் கலாம் அவர்களை சந்திச்சிருக்காங்க. இப்போ அவங்க சந்திச்சது, இப்போ அவங்கள விட்டு பிரிஞ்சு போனது உங்களுக்கு குழந்தைகளுக்கு எப்படி இருக்கு? நான் சின்னவனாக இருக்கும்போது நான் அப்துல் கலாம் பார்த்தேன். அப்போ அவரோட டேபிள் நான் உதைக்கும் போது அதை கூட என் கால் கூட படாமல் அவரை பார்க்கல. ஆனால் நாங்கள் சொல்லும் போது, டேபிள் உடைக்காத சொல்லும் போது, அவர் பரவாயில்ல, சின்ன குழந்தை தானே, உதச்சிட்டோம் அப்படின்னாரு. அவ்வளோ ஒரு சின்ன குழந்தைங்க மேலே பாசமாக இருந்தார். இப்போ ஒரு இல்லைன்றது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ அவங்க பிரிஞ்சு அவங்க இறந்துட்டாங்கன்னு செய்தி உனக்கும் கூட படிக்கிற பசங்களுக்கு எப்படி இருக்கு? ஸ்கூலில் நான் இன்னும் யாருமே மீட் பண்ணல, ஆனால் எனக்கு மனசோட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திரு கலாம் அவர்களை சந்தித்து வந்த சிறுவர் அவர்கள் கூட தங்களுடைய மனம் மிகவும் கஷ்டமாக உள்ளது என்று தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள்.